Hello friends, welcome to South Indian Home Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா டேஸ்டான மட்டன் சுக்கா தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துடலாம். 250 கிராம் மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 தக்காளி நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறேன், 1 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள். ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துருக்கிறேன். இந்த குக்கரில் எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு மட்டனை உள்ளே ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவெல்லாம் வரிசையாக ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். மட்டனுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 6 விசில் அளவு வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஆறு விசில் வந்ததுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். மட்டன் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு கிளாஸ் தண்ணி தான் ஆட் பண்ணேன். பாருங்கள், இந்த மட்டன் வேகிறதுக்கு அதுவே கரெக்டாக வந்துருச்சு. நம்ம சுக்கா ஸ்டைலில் பண்ண போகிறதுன்றனால தண்ணி அதிகமாக இதுக்கு தேவைப்படாது. அடுத்ததாக இந்த சுக்காவுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகாயை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மட்டனை இது கூட ஆட் பண்ணிடலாம். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கலாம். இந்த மட்டனில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். பத்து நிமிஷம் நல்லா இந்த மட்டன் கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சுக்கா இன்னும் நல்லா ட்ரையாக கிடைக்கணும்னா இன்னொரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பில் வச்சு விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி உங்களுக்கு சுக்கா நல்லா உதிரியாக கிடச்சிரும். எனக்கு சுக்கா கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இது கூட 1 கப் சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறேன்.
ரொம்பவே சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மட்டனை இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.